என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் விடியல் என்பது தோன்றுவது அல்ல, உதயம் என்ற வெளிச்சத்தின் உண்மையான சாயல் கொண்டது. உதயம் என்பதிலே உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வளங்களும் நிரம்பப் போகும் நேரம் வந்துவிட்டது. பறவைகள் எல்லாம் சூரியனின் அகண்ட உதயத்தை காண ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அந்த பறவையைப் போல் இரவெல்லாம் நிம்மதி இல்லாமல், உறக்கம் இல்லாமல், அன்னம் சரியாக உண்ணாமல் பரிதவித்து வந்த இருள் சூழ்ந்த காலம் பேரொளியாய் விடியப் போகின்றது. இனிமேல் தோன்றும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும். வெற்றிகள் குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என் குழந்தையான நீ எதற்கும் கலங்காதே. உன்னில் எல்லாம் வல்ல எனதருள் எம்பிரான் சிவன் அருளால் நீ நன்றாக செழிப்பாக வாழ்வாய் தங்கமே. நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன். நினைவில் வைத்துக்கொள், சந்தோஷம் இல்லாத இடத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது. பக்தி இல்லாத இடத்தில் சத்தியம் இருக்காது. தியாக மனப்பான்மை இல்லாத இடத்தில் நிச்சயமாக அன்பும் இருக்காது. அகங்காரம் என்ற வலையில் சிக்காதவர்கள் ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள். என் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நிகழும். உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன். நல்லவர்களுடன் பழகினார், ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டார். கெட்டவர்களுடன் பழகினார், ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டார். ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதே மீதி கதை. நான் உடன் இருக்கின்றேன். நம்பி முன்செல். துணையாக உன் சாகி வருகின்றேன். உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வருகிறது. உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கப் போகின்றேன். நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் என்பதுதான் தேவை. விடாமல் முயற்சி செய். நீ வாழ்க்கையில் முன்னேறுவது நிச்சயம் தங்கமே. கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு திறவுகோல், நிழலுக்கான ஒரு வெளிச்சம், துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம். உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது தங்கமே. உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் ஆக்குவேன். கலங்காதே. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகின்றது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாறும் தங்கமே. இந்த வியாழனில் உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன். உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல் அமையப் போகின்றது. நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மை நடக்கப் போகின்றது. கலங்காதே. உன் துன்பத்திற்கு கடைசி நாள் என்று தீர்வு கிடைக்கப் பெறாத சில விஷயங்களுக்கான தீர்வுகளை பெறும் பொருட்டு தொடர்ந்து அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பவர்களின் மனநிலையானது சில காலகட்டத்திற்கு பிறகு மிகுந்த அழுத்தத்திற்கு உட்படுகின்றது. இந்த நிலையானது தொடர்ந்து நீடிக்கும் போது இதற்கு ஆளானவர்கள் சமுதாயத்திற்கு பொருத்தமில்லாத இயல்பு நடத்தை உடையவர்களாக மாறிவிடுகின்றனர். அப்பா துணை நிற்பேன். உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் குழந்தையே. ஏன் குழந்தையை இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய்? இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது. மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு. எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். நான் உடனிருந்து உனக்கு நன்மையை மட்டுமே செய்து தருவேன். மனதில் வைத்துக்கொள். சொன்ன வார்த்தையை காப்பாற்ற என் உயிரை கூட நான் கொடுப்பேன். அதுபோல் என் வார்த்தையில் ஒருபோதும் பொய்மை கலந்திருக்காது. உன் வார்த்தைகள் புரியாதவர்களிடம் சென்று புரிந்து கொள் என்று போராடாதே. அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு. நீ அமைதியாக இரு. எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைத்து உன்னிடம் நான் சேர்ப்பேன் தங்கமே. யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன்னுடன் உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன். என் அன்பும் ஆசையும் என் செல்ல குழந்தையாகிய உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே. உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே அமையப் போகின்றது. மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது. இந்த சாகி மேல் சந்தேகம் வேண்டாம். நல்லதே நடக்கும். நீ பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன். என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பு. நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். நீ கொடுத்ததை விரைவில் உன் குடும்பம் மகிழ பல மடங்காக தரப்போகின்றேன். உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன்.
இன்பங்களால் நான் உயர்ந்து போகவும் இல்லை, துரதிர்ஷ்டங்களால் நான் தாழ்ச்சியுறவும் இல்லை. அரசனும் ஆண்டியும் எனக்கு ஒன்றே, என்னுடைய கடைக்கண் பார்வை ஒன்றே பிச்சைக்காரனையும் அரசனாக்கும் வல்லமை படைத்தது. இப்போது நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகின்றேன். அவமானப்படுத்தும் போது கவலைப்படாதே, வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு நான் உயர்த்துவேன். உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு குழந்தையே. வாழ்க்கையில் என்னால் எதுவும் முடியவில்லை என கவலைப்படாதே. இந்த சாகியின் ஆசியோடு முடியாது என நீ நினைப்பதையும் முடித்து நீ காட்டுவாய். நம்பிக்கையோடு முயற்சி செய். முடியாதது இவ்வுலகில் ஏதும் இல்லை தங்கமே. என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. நீ தொலைவில் இருந்தாலும் சரி, அருகில் இருந்தாலும் சரி, உனக்கு நான் உதவுவேன். நீ யாருக்காக வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ. ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கொள். இல்லையென்றால் உனக்கான உலகை உன்னால் காண முடியாது குழந்தையே. நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இங்கு இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள். அதையும் பெரிது பண்ணாதே. உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய். துணையாக இந்த சாகி வருவேன். உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். உன்னை ஒதுக்கும் இடங்களில், உன்னை வெறுக்கும் இடத்திலும், உன் வார்த்தை மதிக்கப்படாத இடத்திலும், உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அதுவே போதும். அமைதியுடன் கடந்து செல். இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும். எத்தனை நாட்கள் ஆனாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் என் வேண்டுதலுக்கு கட்டாயம் பதில் தருவீர்கள் சாயப்பா. நான் முழுவதும் உம்மையே நம்பியிருக்கின்றேன் என்று என்னையே நம்பியிருக்கும் என் பிள்ளையை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் தங்கமே. நீண்ட நாட்களாக உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறும். தயாராக இரு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என் வாக்கு பொய்யாகாது. சந்தோஷமாக நீ வாழ்வாய் செல்லமே. இனி உன் வீடே சொர்க்கமாக மாறும். சந்தோஷம் களை கட்டும். அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வர். செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும். உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நேரத்தை நீ எட்டி விட்டாய். எந்த சூழ்நிலையாயினும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே. பின்னர் வருந்தி பயனில்லை. நிதானமாக என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பேன் தங்கமே. உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து சோதனைகளும் உன் மனதில் ஒரு சிற்பமாக உருவாகும். அந்த சிற்பமானது ஒரு நாள் முழுமையடையும் போதுத்தான் அந்த சிற்பத்தை கண்டு பலர் வியப்பார்கள். அதுவே உன் வாழ்க்கையில் கிடைக்கும் அழியா வெற்றியாகும். உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன். உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல் அமையப் போகின்றது. உன் கர்ம வினைகளை தீயில் எரித்து உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க செய்வேன். கலங்காதே தங்கமே. எந்த நேரத்திலும் சாகி 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 என்று என்னை அழை. துயரங்களை துடைத்தெறிய உன் அருகிலேயே இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். அழாதே தங்கமே. நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று நான் அறிவேன். உன் வலிகள் எனக்கு புரிகிறது. நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே. என் கண்ணின் இமை போல் உன்னை காத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உனது அன்பில் நான் உருகிப் போயுள்ளேன். நான் உன்னை பார்க்க வரப்போகின்றேன். நீ கேட்டதையும் தரப்போகின்றேன். அதிசயம் நிகழ்த்தப் போகின்றேன். நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகின்றது. எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதில்லை குழந்தையே. இதையும் நீ கடந்து செல்வா. இதற்கு உன் சாயப்பாவின் துணை உண்டு. மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று நீ புலம்பாதே. உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும். எது நடந்தாலும் ஒன்று நினைவில் கொள். துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல, பக்குவப்படுத்த. இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வார். கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே. நம்பிக்கை இருந்தால் சித்திரத்திலும் உயிருடன் இருப்பேன். உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கின்றேன். நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை. உன் வழி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகின்றேன். கலங்காதே தங்கமே. அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூட்டிட்டும் ஆகிடும். ஆகையால்
அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே. எதையும் தைரியமாக எதிர்கொள். நீ கேட்ட வரமெல்லாம் உன் வாசலில் உனக்காக தவம் இருக்கும் குழந்தையே. எண்ணிய வாழ்வு எளிதில் அடைவா. நன்மைகள் நல்கிடும். நினைத்த காரியங்கள் நலமுடன் கூடும். அனைத்திலும் இனி ஜெயமே. குழந்தையே, குழப்பத்தில் நீ இருக்கும் போது, மனம் நிம்மதியில்லாமல் இருக்கின்ற போது, வீட்டில் உன் சாயப்பாவின் அருகில் அமர்ந்து என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. அப்போது உன் மனம் அமைதியடைவதை நீ உணர்வா. நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் உன் சாகி நான் அறிவேன். உன்னை ஆட்டுவிப்பவன் நானே. எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே. உலகத்தின் ஆதாரம் நானே. யார் என்னை மனதார் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு எப்போதும் துன்பம் நேராது. வாழ்க்கை மாறுமா என்று யோசித்துக் கொண்டே இருக்கின்ற நேரத்தில் கிடைத்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் குழந்தையே. சாகி கதை கேட்பவருக்கு சகலமும் கைகூடும். அற்புதங்கள் விளையும். அதிசயங்கள் நிச்சயம் மலரும். இப்போது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது அனைத்தும் என் செயல்களால் மட்டும்தான் நடக்கின்றது என்பதை நீ என்றுமே நினைவில் கொள். நேரம் கடினமாக இருக்கும்போது கடவுள் எங்கே என்றும், நீங்கள் உண்மையில் என்னுடன் இருக்கின்றீர்களா சாயப்பா என்றும் கேட்கின்றீர்கள். ஆசிரியர்கள் எப்போதும் தேர்வின் போது அமைதியாகத்தான் இருப்பார்கள் என்பதை நினைவில் கொள். முன்பிருந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே. இன்று நீ என்னுடன் இருக்கின்றாய் என்றெண்ணி நிம்மதி கொள் தங்கமே. என்னை ஆத்மார்த்தமாக வணங்கும் என் பக்தனுக்கு நான் என்றும் நிழலாக இருப்பேன். எல்லா நற்காரியங்களிலும் அவனுக்கு முன்பாக நான் சென்று நிறைவேற்றுவேன். ஒவ்வொருவருக்கும் எது சிறந்தது, எது பொருத்தமானது என்பதை அறிந்து நான் கொடுப்பதை என் முகத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீ எப்போதும் ஒரே மாதிரி இரு. பச்சோந்தி போல் மாறாதே. நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளே. எண்ணத்தை அடக்க முயன்றால் அலையும், அறிய முயன்றால் தான் அடங்கும். சிவத்தை தேடுகிறாய் என்றால் அதை உனக்குள் தேடு. அவன் சிவன், இவன் சிவன் என்று நீ தேடி அலைந்தா அது அத்தனையும் வீண் என்பதை காலம் உனக்கு நிச்சயம் உணர்த்தும். கடவுளைப் போன்றே ஆசையும் எல்லையற்றது தான். ஆனால் கடவுளில் தோல்வி என்பதே இல்லை. ஆசையில் வெற்றி என்பதே இல்லை. செல்வத்தாலும் சுற்றத்தாலும் இளமையாலும் யாரும் கர்வம் கொள்ளாதீர்கள். என்றைக்காவது ஒரு நாள் இவையெல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும். அதனால் வாழ்நாளுக்குள் கடவுளை அறிய முற்படுங்கள். இல்லாததை நினைத்து வருத்தப்படும் மனதிற்கு இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைய பழக்கப்படுத்து. உன் வாழ்க்கை வசந்தமாகும். நான் யாரிடமாவது ₹1 தட்சணையாக பெற்றால் அதை 10 மடங்காக மாற்றி திருப்பித் தருவேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே. கலங்காதே. நான் உடனிருந்து அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன். கவலையை விடு. தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையே. போட்டியில் தோற்றாலும் ஓட்டப் பந்தயத்தில் ஓடுபவன் தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போது உன் துன்பத்தை துடைக்க நான் ஓடோடி வருவேன். என் தங்கமே, உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும். என் அருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர். உன் அனுபவத்தை வைத்தே நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று. மன அமைதி பெறுவார். உண்மையில்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு. இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றம் இருக்காது குழந்தையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன். நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகின்றா? உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க இந்த சாயி உன் வீடு தேடி வருவேன். அன்பு, நேர்மை, பொறுமை, நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் நீ என்னோடு இருப்பாய். நான் உன்னை மோசமான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றினேன். நீ கடந்த பல வருடங்களாக செய்த பக்தி பலன் தரும் நேரம் வந்துவிட்டது தங்கமே. இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும். கலங்காதே. உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். உன் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் ஒரு முடிவு எடுக்கப்படுகின்றது என்றால் உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தம். அங்கு நீ இருந்தால் கூடும் வருத்தம் விலகி வந்துவிடு. அதுவே உன்னுடைய மனவேதனையை கட்டுப்படுத்தும். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே.
உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் தங்கமே. நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை. எப்படியாவது தோன்றுவேன் உனக்காக. கலங்காதே. உன்னை உன் நம்பிக்கையில் திடப்படுத்தவே சோதனைகளை தருகின்றேன். உன்னுடன் உன் நம்பிக்கையாக இந்த மித்திரன் இருப்பேன் குழந்தையே. கலங்காதே. உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ. அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே. ஒருமுறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும் குழந்தையே. ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசுங்கள். அப்பொழுது உங்கள் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நீ என்னை முழு நம்பிக்கையுடன் வணங்கும் போது உன் முழு வாழ்விற்கான பொறுப்பாளன் நானாகின்றேன். உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் பாதுகாவலன் நானாவேன். நீ விரும்பும் வாழ்வை விட பல 100 மடங்கு பிரகாசமான வாழ்வை அள்ளித் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள். சிறகுகளை இழந்தாலும் வருத்தப்பட மாட்டாய். என் வைரமே, நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி ஸ்ரத்தையோடு அடக்கத்தோடு நீ வாங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் உள்ளன. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே. அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை தங்கமே. உனக்கு நீயே உறுதியாக, உந்துதலாக, உத்வேகமாக இருந்துவிடும். என்றும் உன் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது தங்கமே. துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகி விட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.